ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான அப்டேட்டையும் தரிசனம் போயிட்டு வந்த பக்தர்களோட ஃபீட்பேக்ஸையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா தரிசனம் போறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசெண்டா நீங்களும் வந்து திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையோ இல்லைன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லயோ உங்களோட ஃபீட்பேக்ஸை முடிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இலவச தரிசனம், இன்னைக்கு 12ஆம் தேதி, ஸோ புதன்கிழமை. இன்னைக்கு இலவச தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கான டைமிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 24 மணி நேரம் அப்படின்றது டைமா இருக்கு. ஸோ இந்த மேக்சிமம் 24 அப்படின்றது 30 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நேத்து கூட்டம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா லைன்ல வெயிட் பண்றதே ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமா கூட நிக்கிறேன், லைன் வந்து பெருசாவே மூவ் ஆகல. ஏன்னா இது புரட்டாசி மாசம் கடைசி வாரம் அப்படின்றனால, அது கடைசி வாரம் மீன்ஸ் கடைசி சாட்டர்டே வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள வந்து சாமி பாக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். இதுவே நீங்க வந்து வெள்ளிக்கிழமை அண்ட் சனி ஞாயிறு இந்த 3 நாள் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 30 மணி நேரத்துக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா 4வது சனிக்கிழமை புரட்டாசி மாசம் அப்படின்னாலே வந்து க்ரௌடு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். அதுவும் கடைசி சனிக்கிழமை அப்படின்றனால நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் வந்து கோவிட்னால நிறைய பேத்துக்கு இந்த புரட்டாசி மந்த்துக்கு திருமலைக்கு போறதுக்கு தரிசன டிக்கெட் கிடைக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் இலவச தரிசனத்துக்கு டிக்கெட் தேவையில்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கியூல வந்து போய் வெயிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு போகக்கூடிய அந்த லைன் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ராமகிஜா பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல கியூ வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே வந்து ஒரே லைன் ஆக்கி சீலா தோரணம், அதாவது பாப விநாசம் ரோடு வழியா வந்து போற மாதிரி இப்போ எல்லாமே ஒரே கியூ மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு லாங் கியூ வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே கூட நீங்க பாத்திருப்பீங்க, போன வாரம் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி டைம்ல கூட போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய கியூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து டிராபிக் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கியூ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாத்திட்டாங்க. கொஞ்சம் அதிக தூரம் நடந்து போயிட்டு நம்ம கியூல வந்து ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் இலவச தரிசனத்தோட இப்போதைக்கு அப்டேட்டா இருக்கு. இலவச தரிசனம் போறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே தேவையில்லை. நீங்க போய் லைன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு குடோன்ல ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு நீங்க வந்து லட்டு வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு வந்து நேத்து நிலவரப்படி ஒரு ஆளுக்கு 2 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபை பொறுத்து எக்ஸ்ட்ரா லட்டுஸ் கிடைக்குது, இல்லை அப்படின்னா 2 மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. இப்போதைக்கு நார்மலா இருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் அவங்களுக்கு டைமிங் மாறலாம். ஏன்னா வந்து க்ரௌடு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா டைமிங் வந்து முன்ன பின்ன ஆகலாம். க்ரௌடு ஹெவி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 300 ரூபாய் தரிசனத்துக்கு வந்து அவங்க டைம் ஸ்லாட் வந்து அதிகமா வந்து கவனிக்கிறது இல்லை. அதாவது நீங்க காலையில ஸ்லாட்னா காலையில தான் வரணும், மத்தியானம்னா மத்தியானம் தான் வரணும், ஈவினிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்லாட் வந்து செக் பண்றது இல்ல. அன்னைக்கு நாளுக்கான தரிசன டிக்கெட் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு ஸ்லாட்ல வந்து கொஞ்சம் க்ரௌடு ஹெவியா வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க சில டைம் வந்து உங்களை குடோன்ல வந்து ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ண வச்சிடறாங்க. இந்த மாதிரி அப்டேட் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. தர்ஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயிட்டு வந்துருங்க. இல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நெக்ஸ்ட் வீக் கூட போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா தாராளமா போங்க. நெக்ஸ்ட் வீக் எல்லாம் ரொம்பவே வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷனோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸா இருக்கு. அடுத்தது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கு, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தர்ஷனுக்கு போயிட்டு வந்த நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட ஃபீட்பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது உங்க கூட நான் வந்து அந்த விஷயம் என்ன அப்படின்றத சொல்றேன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பின இந்த மெசேஜ் தான் வந்து டெலிகிராம்ல அவர் ரொம்ப பெரிய மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருந்தாரு. பட் அவங்களோட டைமை எடுத்து அவங்க விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணா இன்னும் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மழையா இருந்தனால வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 300 ரூபாய் தர்ஷன் கியூக்கு வந்து வழிமாற்றம் செய்து விட்டனர். பழைய வழியில் இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் செல்லணும். வயதானவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். 2 இடத்தில் மாடிப்படி ஏறி ஏறி இறங்க வேண்டும். டிக்கெட் ஸ்கேன் செய்யும் இடத்தில் ஒவ்வொரு நபரின் ஆதார் அட்டை எண்களை டிக்கெட்ல வந்து சரிபார்த்த பின்னரே வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ 300 ரூபாய் தர்ஷன் போறவங்க இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. ஆகவே ஒரிஜினல் ஆதார் கட்டாயம். குழந்தைகள் ஆதாரம் சோதிக்கின்றனர். இரவு நேரம் முழுவதும் மலை இறங்க ஜீப் மற்றும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. மலை ஏற மட்டும் 3 முறை வரை அனுமதிப்பில்லை. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோட் டைமிங் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நைட்டு 12 மணில இருந்து உங்களுக்கு 3 மணி வரைக்கும் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நேரமும் நமக்கு வந்து பஸ் ஜீப்பு எல்லாமே வந்து ரன்னிங்ல இருக்கும். அதே மாதிரி போறவங்க வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டா இருந்தா ஒரிஜினல் ப்ரூஃப் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டு போறீங்கன்னா அவங்களுக்கான ஆதார் கார்டோ இல்ல அப்படின்னா ஸ்கூல் ஐடி கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்களோட ஏஜ்க்காக வந்து எடுத்துட்டு போங்க. அதை தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 300 ரூபாய் தர்ஷன் லைன்ல வந்து ஸோ ½ அன் ஹவர்ல கம்பார்ட்மெண்ட் போயிட்டு ஸோ கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1-2 மணி நேரம் அவங்க போனப்போ வந்து வெயிட்டிங் வந்து பண்ண வச்சதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வீக்கெண்ட்ஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருந்தனால தான் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு மாலை 6 மணிக்கு லைனில் இணைந்தோம். சுவாமி தரிசனம் செய்து வெளியில் வரதுக்கு இரவு 11 மணி. கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் உள்ளே ஆங்காங்கே கயிறு கட்டி பக்தர்களை வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமான வெங்கடேஸ்வரர் கும்பிட இடத்தில் ஸ்ரீவாரி உண்டியல் லட்டு கொடுக்கும் இடத்தில் வெளியில் வரும் இடத்திலும் இருக்கும் இடத்துல பிளாக் செய்து அதுக்கப்புறம் தான் வந்து அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூட்டல் நெரிசல் சற்று அதிகமாகவே இருந்தது. லட்டு கவுண்டர்கள ஒவ்வொரு கவுண்டர்லயும் 10 லட்டும் கொடுக்கிறார்கள். பிரச்சனை என்று யாராவது கேட்டால் அடுத்து வருபவர்களுக்கு 2 லட்டுமே என்றும் சொல்கிறார்கள். கவுண்டரில் இருக்கும் ஆட்களை பொறுத்தும் கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ மகேஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அடுத்தது அவரே தான் பாத்தீங்கன்னா கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், ரூம் எடுத்திருந்தோம். எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க மலை சென்று திரும்பும் பொழுது நேரம் முடிந்து விட்டது. திரும்பி வரும் பொழுது எக்ஸ்ட்ரா பூட்டை போட்டு பூட்டி விட்டனர். நாங்கள் சென்று திருமலையில் அதிக கூட்டம் இருந்ததால் நேரம் முடிந்து வந்தோம் என்று கூறினோம். ரூம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டும் என்றும் கூறினார். 900 ரூபாய் கார்டில் மட்டுமே சார்ஜ், கேஷ் வாங்குவதில்லை. யாரும் காலி செய்ய சொல்லவில்லை. டெபாசிட் அமௌண்ட் அக்கௌண்ட்க்கு வரும் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நீங்க திருப்பதியில ரூம்ஸ் எடுத்துட்டு நீங்க திருமலைக்கு போயிட்டு வந்து திரும்ப வெக்கேட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பூட்டை வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. பட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அடுத்த நாளுக்கு ரெண்ட் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்ல தான் அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைப் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இதை உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொன்னேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தர்ஷன் போயிட்டு வரவங்க கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டுமே இதில் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்களும் வந்து டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த புஷ்ப யாக சேவாவுக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுல ரிப்போர்ட்டிங் டைம் வந்து காலையில 7:30 மணி போட்டிருக்கு. திருமஞ்சனம் வந்து 9ல இருந்து 11 மணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்ப யாகம்னு சொல்லிட்டு 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் போட்டிருக்கு. இப்ப நாங்க ஃபுல் டே வந்து அங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே நடக்கும். அதனால காலையில நீங்க ரிப்போர்ட்டிங் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி கேப் இருக்கு அப்படின்னா வெளியில போயிட்டு வரதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபுல் டே நம்ம இந்த பூஜையில வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து ஸ்டேட்டஸாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு டிடிடில இருந்து டிசம்பர் மாதத்துக்கான நவம்பர் மாதத்துக்கான நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணிட்டு இருங்க. தர்ஷன் போயிட்டு வந்தவங்க மறக்காம ஒரு 2 நிமிஷமாவது டைம் எடுத்து நீங்க போயிட்டு வந்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போறவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.